சென்னை மந்தவெளி திருவேங்கடம் சாலை சந்திப்பில் சாலை தரமற்ற முறையில் இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். இந்த பிரச்சனை பஸ் ரூட் ஆகிடுது சார். டியூ டு மெட்ரோனால பஸ் ரூட் ஆகுனால அப்பப்போ அங்கங்கே பள்ளம் ஆகிடுது, ரோடு டேமேஜ் ஆகுது. கார்பரேஷன்காரன் மேலே ஜல்லியை போட்டு சிமெண்ட்டை போட்டு போயிடுறாங்க. அதனால வண்டிக்கு ஸ்கிட் ஆகிட்டு கீழே அடிபட்டு அது மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்துருக்குது. அதெல்லாம் நாங்கள் கார்பரேஷன் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இந்த எப்படியும் 1 வருஷமாக இருக்குது இந்த ரோடு சரியாக இப்போ போடாமல் இல்லாமல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணாங்க, எழுதியும் போட்டாங்க. அது எழுதி போட்டால் அது இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. அப்படியே வந்தாலும் அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அது மழை பெஞ்சா பேத்துக்குது. வெறும் ஜல்லியாக கொட்டி வச்சுருக்கு. அதனால டயர் நாங்கள் வண்டி ஓட்டுறோம், டயர் வீக் ஆகிடுது. சில நேரத்தில் பண்ணாலும் ஜல்லி பட்டு மேலேயும் தெரிச்சு போடுது, ரோட்டில் போகிறவங்க மேலேயும் படுது. மேலே அடிப்படுது சார். ரன்னிங்கில் போகிறவங்களா உட்கார இல்லைங்களா, மேலே போடாங்க மேலே அதெல்லாம் படுத்தோம். நானும் பார்த்து தான் இருக்கேன். பள்ளம் நோண்டி போட்டுடுறாங்க, திருப்பி தண்ணி வெளியே தான் வருது. பயங்கரமாக தண்ணி போகுது. காருங்க வண்டிங்க பஸ்ஸுங்கெல்லாம் வண்டி மோதிக்குது. வேறு திருப்பத்தில் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னை மாநகராட்சி மண்டலம் 13 வார்டு 171 மந்தவெளி திருவேங்கடம் சாலை சந்திப்பு. இந்த சாலை சந்திப்பில் அந்த போடப்பட்ட சாலை சேதமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கற்கள் அதிகமாக கிடப்பதாகவே பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த வழியாக செல்லும் பொழுது வாகனத்தில் பட்டு வாகனங்கள் சேதமடைந்த ஒரு புறம் இருக்க இருந்தாலும் கூட பல நேரங்கள் நடந்து செல்வர்கள் மீது கற்கள் பட்டு பாதிப்படைவதாக சொல்லியிருக்காங்க. நாமும் இது குறித்து உடனடியாகவே மாநகராட்சி அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தோம். இந்த வார்டு 171 இந்த வார்டை கண்டிக்கிற உதவி பொறியாளர் சிவா அவர்களிடம் தகவல் தெரிவித்தோம். உடனே கொஞ்ச நேரத்தில் ஆள் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில் உடனடியாக இந்த ஜல்லிக்கற்களை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த பகுதி பேட்ச் ஒர்க்கை முழுதாக பண்ணணும். ஏன்னா இது அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணணும். அதிகமாக வாகனங்கள் திருப்பிட்டதுனால ரோடு அடிக்கடி பழுதடைஞ்சிட்டு இருக்குது. இது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம், உடனடியாக சரி செய்வதாக முதல்ல அந்த கற்களை அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை தொடர்ந்து அந்த புதிதாக சாலை அமைக்க வேண்டும் என்பது நம்மளுடைய மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நாமும் இது குறித்து அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளோம். விக்ரமுடன் அன்பழகன்.